பார்வோன் யோசேப்புக்கு அதிகாரத்தை கொடுத்தான். உன் சொல்லை யார் மீறுகிறார்களோ அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்று பார்வோன் யோசேப்புக்கு அதிகாரத்தை கொடுக்கிறான். பார்வோன் கையில் இருந்த மோதிரத்தை கலற்றி யோசேப்புக்கு தருகிறான் அதிகாரம். யோசேப்பு அமைதியாக இருக்கவில்லை, அவன் அதிகாரத்தை பயன்படுத்தினான். அதே போல மொர்தெகாய், ஆகாஸ்வேரு ராஜா தன்னுடைய கையில் இருந்த மோதிரத்தை மொர்தெகாய்க்கு கொடுக்கிறான். உன் சத்துருகளுக்கு உன் இஷ்டத்தை போல செய், என்னுடைய பெயர்ல நீ முத்திர போடு, அது யாராலும் திருப்ப முடியாது என்று ஆகாஸ்வேரு ராஜா சொல்லுகிறார். மொர்தெகாய் செய்தார். தனக்கு கொடுத்த அதிகாரத்தை மொர்தெகாய் பயன்படுத்தினார், யோசேப்பு பயன்படுத்தினார். ஆனால் இன்று கிறிஸ்தவர்கள் ஆழ்ந்து புலம்பி உபவாசம் எடுத்து மன்றாடி கதறுகிறார்கள். நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. மன்றாட சொல்லவில்லை, கதற சொல்லவில்லை, உபவாசம் இருக்க சொல்லவில்லை. விசுவாசத்தோடு நான் கொடுத்தது அதிகாரத்தை பயன்படுத்த என்று சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து. செய்யுங்கள், கண்டிப்பாக சக்சஸ்ஃபுல் ஆகும். பிராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த விசுவாசம் பெருகுவதற்காக பிராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு இராணுவத்தில் சேர்வதற்கு 6 மாசம் பிராக்டிஸ் செய்கிறார்கள். அதுபோல நீங்களும் இந்த அதிகாரத்தை வெளியே கொண்டு வருவதற்கு பிராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த விசுவாசத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். அப்ப பாருங்கள், அது கிரியை செய்யும். புதிய உடன்படிக்கையின் ஊழியத்தினுடைய ரகசியத்தை சொல்கிறேன். விசுவாசத்தையும் அதிகாரத்தையும் பயன்படுத்துங்கள். அப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. நீங்கள் இருக்கிற பகுதியில மாற்றங்கள் வரும். நான் இருக்கிற பகுதியில மாற்றம் வந்திருக்கு. ஆவியானவர் சொன்னதை நான் செய்கிறேன், மாற்றம் வந்திருக்கு. அதே போல நீங்களும் செய்யுங்கள். தேவனுடைய அதிகாரத்தை பயன்படுத்துங்கள். அங்க இருக்கிற பிசாசுகள், அசுத்த ஆவிகள், பொல்லாத ஆவிகளை இனம் கண்டு உங்கள் பகுதியில் இருந்து விரட்டுங்கள். அப்ப அந்த பகுதியில ஜனங்கள் விடுதலையோடு இருப்பார்கள். ஏன் எதிர்ப்பு வருகிறது? அங்கு பிசாசு கிரி செய்கிறோம், அசுத்தாவிகள் கிரி செய்கிறது, பொல்லாத ஆவிகள் கிரி செய்து, மரணத்தின் ஆவி கிரி செய்கிறது, தற்கொலை ஆவி கிரி செய்கிறது. அந்த ஆவிகளை நீங்கள் இனம் கண்டு விரட்டுங்கள். உங்க பட்டணம் சமாதானமா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். பிலிப்பு சமரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு சென்று அங்கே கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கிறார். அநேகருக்குள்ள இந்த அசுத்தாவிகள் மிகுந்த சத்தமிட்டு புறப்பட்டு போனது. திமிர்வாதக்காரர்கள் சுகமானார்கள், சப்பானிகள் சுகமானார்கள். அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. அதற்கு என்ன தேவை? ஒன்று, ஆவிலே நிரப்பப்பட்டு இருக்கணும். இரண்டாவது, விசுவாசத்தோடு அதிகாரத்தை பயன்படுத்தணும். இந்த 3 நீங்கள் செய்தால் உங்கள் ஊழியம் நாளுக்கு நாள் விருத்தி அடையும். கட்டுக்கதைகளும் டான்ஸ், கச்சேரி, ஆடல், பாடல் விட்டு இப்ப நான் சொன்னதை நீங்க செஞ்சு பாருங்க. வாலிபர்கள் தவறான வழியில நடத்தப்படுகிறார்கள். வாலிபர்கள் தவறான பாதையில பிசாசு கொண்டு செல்கிறான். ஆடல் பாடல் மூலமாக அவர்களை வஞ்சித்து வழி தவற செய்கிறான். விசுவாசத்தை விட்டு வழி தவற செய்கிறான். ஆடல் பாடல் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. உங்கள் படிப்பு, உங்கள் அறிவு பரலோகத்துக்கு கொண்டு செல்லாது. பரிசுத்தம் தான், நீதி தான், அன்பு தான், விசுவாசம் தான் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு செல்லும். ஆராதனை என்ற பெயர்ல கூத்தாட்டம் நடக்கிறது. கடந்த நாட்கள்ல மதிப்புக்குரிய டி மோகன் ஐயா சொன்னார்கள் கூத்தாடிகள் என்று. அதுபோலதான் இப்போ அநேக கூத்தாடிகள் தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் எழும்பி விட்டார்கள். பாடல் எழுதுவது, பாட்டு பாடுவது, பிரபலமாக வேண்டும். அதுதான் அவர்களுடைய வேலை. வேற எந்த ஒரு வேலை கிடையாது. அவர் மூலமாக சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதில்லை. அவர்களுடைய அறிவை வைத்து பாடல்கள் எழுதுகிறார்கள், பாடுகிறார்கள், பிரபலமாக்குகிறார்கள். அதுதான் அவர்களுடைய வேலை. இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் கூட நம்ம விட அதிகமா நல்ல அறிவோடு பாடல்கள் எழுதுகிறார்கள். அவர்களுக்கு அறிவில்லையா? அதே போல்தான் நமக்கும். பாடல் என்பது எதற்காக கொடுக்கிறார்? பாடல் தேவனை பாடி துதிப்பதற்காக, சபையில பக்தியோடு பயத்தோடு. இன்னைக்கு அப்படியே இருக்கு. டி மோகன் ஐயா சொன்னது போலதான் இருக்கு. கூத்தாடுகிறார்கள். ஜிங்கு சக்கான் ஜிங்கு சக்கான் ஜிங்கு சக்கான். வாலிபர்களை கேட்கிறேன், நீங்க இப்படி ஆடி பாடுகிறீர்கள், எத்தனை ஆத்துமாக்களை நீங்கள் ஆதாயப்படுத்தி இருக்கிறீர்கள்?
நீங்க தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்வதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? உங்கள் மூலமாக மாதத்திற்கு ஒரு ஆத்துமாவை நீங்கள் ஆதாயப்படுத்தி இருக்க வேண்டும். அதுதான் அடையாளம். தேவனுடைய பிள்ளை என்பதற்கு அதுதான் அடையாளம். அது இல்லாமல் ஜிங்கு சக்கான் ஜிங்கு சக்கான் ஜிங்கு சக்கான் ஆடுவதில்லை. அது பரலோகங்களை கொண்டு போகாது. ஆராதனை என்பது பயபக்தியோடு தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆராதிப்பது. அங்குதான் தேவன் வெளிப்படுவார். அப்போஸ்தலர்கள் பாடல்கள் எழுதி அவர்கள் அப்படியே ஆடி பாடி துதித்தார்களா? அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை என்ன? நீங்கள் உலகம் முழுவதும் போய் சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், சீசராக்க வேண்டும், ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும், நான் கற்றுக் கொடுத்ததை அவர்கள் கற்பிக்க வேண்டும் என்பதுதான் கட்டளை. பாடல் எழுது, டான்ஸ் ஆடு, கூத்தாடு, எகிறு, குதி, விசிலடி என்று கட்டளை கொடுக்கவில்லை. சீசர்களுக்கு ஆண்டவர் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கட்டளையிட்டார். தேவனுக்காக ஊழியம் செய். ஒரு நாளைக்கு ஒருவருக்காவது இயேசுவை பற்றி சொல், அவருடைய அன்பை பற்றி சொல், அவருடைய இரக்கம் என்ன, அவருடைய தயவு என்ன, அவர் ஏன் இந்த பூமிக்கு வந்தார், அதை சொல்லுங்கள் ஜனங்களுக்கு. நரகம் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு சொல்ல வேண்டாம். மக்கள் வேதனையிலும் கவலையிலும் துக்கத்திலும் கடன் பிரச்சனையில வியாதியில அடிமைப்பட்டு இருக்காங்க. அவள் யார் என்னை விடுதலை ஆக்குவார், யார் எனக்கு நன்மை செய்வார் என்று எதிர்பார்க்கிறார்கள். இயேசு கிறிஸ்து முதல் ஊழியத்தை அதுதான் செய்தார். அப்போஸ்தலர் 10 அதிகாரம் 38 சொல்கிறது, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார்.